நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, வாரம் ஒரு குறிஞ்செய்தி தலைப்பில் இன்றைய நாள் தான் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வாரங்களிலே நாம் ஆபிரகாம் பற்றியும் ஈசாக்கு பற்றியும் யாக்கோபு பற்றியும் மோசே பற்றியும் நாம் பல்வேறு செய்திகளை தியானித்திருக்கிறோம். யோசேப்பை பற்றி கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம். இன்றைக்கு அதற்கு அடுத்தபடியாக நாம் தியானிக்க இருக்கிறோம் என யோசுவா. மோசையோடு ஆண்டவர் யோசுவாவோடு சொல்லும்போது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக திணிப்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவேன் என்று ஒரு வாக்கு தத்தத்தை யோசுவாவுக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களை, மோசையோடு வழிநடத்தி கொண்டு வந்த பாலைவனத்தை வந்தபோது அமலோக்கியோடைய சண்டை போடுவதற்கு யுத்த வீரனாகிய யோசுவா என்று சண்டை போடுகிறார். மோசையும் ஆரோனும் மலை மேல் இருந்து கைகளை வைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். யோசுவாவின் காதுகள் பட, நீ இந்த புத்தகத்தில் எழுதி வை, அமலோக்கியர் இந்த தேசத்தில் இருக்கக்கூடாது, ஒழித்து விட வேண்டும் என்று ஆண்டு சொல்லும் வார்த்தையை யோசுவாவுக்கு சொல்லப்படுகிறது. அதே வேளையிலே ஜெபத்தினால்தான் எல்லாம் முடியும் என்ற சத்தியத்தையும் யோசுவாவுக்கு அங்கே சொல்லப்படுகிறது. பட்டயத்தினால் அல்ல, வாடினால் அல்ல, ஆண்டுடைய வார்த்தையால் தான் எல்லாம் ஆகும் என்று சொல்லப்படுகிறது. இந்த யோசுவா மோசையோட உதவியாளனாக தொடர்ந்து இருந்து வந்தார். வேவு பார்க்க ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒரு ஆளை எடுத்து அனுப்புகிறப்ப யோசுவாவும் அனுப்பப்படுகிறார். 12 பேரிலே யோசுவாவும் காலேபும் தான் நல்ல செய்தியை கொண்டு வந்தார். மற்றவர்களெல்லாம் துர்ச்செய்தியை கொண்டு வந்து குழப்பத்தை கொண்டு பண்ணினார். இந்த கர்த்தருடைய ஆவியானவர் யோசுவாவோடு இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல யோசுவா மலை மேல் ஏறி செல்லும் பொழுது, மோசே மலை மேல் ஏறி செல்லும்போது அடிவாரத்தில் யோசுவாவை விட்டு செல்வார், கொஞ்சம் கீழே தள்ளி. ஆண்டவரை சந்திக்கும் இடத்து கொஞ்சம் கீழே தள்ளி. மோசே திரும்பி வரை யோசுவா அங்கே காத்து கொண்டே இருப்பார். எத்தனை முறை சென்றாலும் இப்போ யோசுவா ஆண்டவரை சந்திப்பதற்கு மேலே போக மாட்டார். மோசையை சந்தித்து வரும்பொழுது அதிலே காத்திருப்பார். ஆசாரிப்பு கூடத்தில் எல்லோரும் மோசையை பார்க்க வருவார்கள். யோசுவா அங்குதான் உட்கார்ந்து இருப்பார். யோசுவா யாரும் பார்க்க மாட்டார். அவன் ஆசாரிப்பு கூடத்தில் உட்கார்ந்து கொண்டிருப்பார். இப்படியாக தேவனுடைய மகிமைக்காகவும் மோசைக்கு ஒரு உதவி செய்யும் உதவிக்கரமாகவும் மோசையை சொன்ன காரியத்தை செய்யக்கூடிய நல்ல வீரனாகவும் யோசுவா இருந்து வந்தார். இப்படிப்பட்ட யோசுவாவைத்தான் ஆண்டவர் மோசைக்கு பின் அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்வதற்கு அவரை ஏற்படுத்துகிறார். யோசுவாவிடம் மக்கள் தான் வாக்கு கொடுக்கிறார். நாங்கள் மோசைக்கு எப்படி இருந்தோமோ அதேபோல் உங்களிடத்தையும் இருப்போம். நீ சொல்ல வார்த்தைகளுக்கு நாங்கள் மீற மாட்டோம். நீ என்ன சொல்லுகிற அதெல்லாம் நாங்கள் செய்வோம் என்று யோசுவாவுக்கு மக்கள் உறுதி கொடுக்கிறார்கள். இப்படிப்பட்ட எண்ணத்தோடு யோசுவா மோசே செய்த அற்புதங்களைப் போல அதிசயமான அற்புதங்களை செய்கிறார். முதலிலே யோர்தானை கடக்க குருக்கள் உடன்படிக்கை படித்து கொண்டு கணுக்கால் அளவு நனைந்தவுடனே யோர்தான் பின்னோக்கி ஓடுகிறது. முதல் அற்புதம், மக்கள் யோசுவாவை நம்ப ஆரம்பிக்கிறார். இரண்டாம் பெரிய அற்புதம், ஒரு சின்ன சண்டை கூட போடாமல் எரிக்கோ நகரை கீழே மதில்களை சாய்த்து தேவன் பெரியவர் என்று யோசுவா நிரூபித்து காட்டினார். எரிக்கோ மதில்கள் 7 நாள் வலம் வந்ததாலே சுற்றி விழுந்ததை நாம் அறிகிறோம். மீண்டுமாக யோசுவா ஆயி பட்டணத்தை பிடிக்கிறார். முதலே தோல்வி இருந்தாலும் அவர் எமோரியன் ராஜாவை பிடிக்க செல்கிறார். எமோரியன் ராஜாவை பிடிக்க போகும்பொழுதுதான் சூரியனை பார்த்து இந்த இடத்திலே நீ நில் என்று சொல்லி ஒரு அற்புதத்தை நடத்துகிறார். இதுவரை மனித சொல்லி கேட்டு ஒரு சூரியன் நின்றதாகவோ சந்திரன் நின்றதாகவோ சரித்திரமில்லை. விஞ்ஞான ரீதியாக இது எப்படி என்று நீங்களும் நான் கேள்வி கேட்கலாம். ஆனால் ஒரு காலத்தில் விஞ்ஞானிகள் உலகம் தோன்றியது முதல் 23 மணி நேரம் 50 நிமிடங்கள் குறைகின்றது என கணக்கு போட்டு பார்த்து கடைசியாக அது வேதாகமத்தில் பைபிளில் தான் அதற்குரிய விளக்கம் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டார். இது எப்படி சாத்தியம் என்பது நம்மால் நிர்ணயிக்க முடியாது. ஏன்னால் தேவன் செய்த காரியம் இது. இதுவரை எந்த ஒரு மனிதன் சொல்லை கேட்டும் ஆண்டவர் இப்படி செய்ததில்லை என்று வேதத்தில் கற்பிக்கப்படுகிறது. எனவே இந்த நாளுமாக யோசுவாவோடு இருந்த ஆண்டவர் கானான் தேசத்துக்குள் சென்று 33 ராஜாக்களை வென்று தேசத்தை முழுவதும் கானானில் இஸ்ரேல் மக்களுக்கு பங்கிட்டு கொடுக்கிறார். ஏற்கனவே 2.5 கோத்திரங்கள் யோர்தானுக்கு இந்த பக்கம் கொடுக்கப்பட்டுவிட்டது. மீதி இருந்த 9 கோத்திரங்களுக்கு அந்த தேசத்தை பங்கிட்டு கொடுக்கும் காரியத்தை யோசுவா செய்கிறார். கடைசியாக அவர் கேட்கிறார், நானும் என் வீட்டாரும் ஆண்டவரையே சேவிப்போம், நீங்கள் என்ன செய்யப்போம் என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். மக்கள் அவர்கள், நீர் சொன்னபடி நாங்களும் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்கிறார். யோசுவாவை பற்றி அறிந்து கொண்ட நாம் அற்புதங்களின் வழியாக நடந்து கொண்ட மனிதன், மோசேக்கு வலதுகரம் போல் இருந்து கொண்ட மனிதன்
சண்டை போடக்கூடிய ஆற்றலுள்ள மனிதன், ஜெபிக்கக்கூடிய ஆற்றலுள்ள மனிதன், பணிவோடு ஊழியக்காரனோடு துணைந்து வேலை செய்யக்கூடிய மனிதன், ஆண்டு சொன்ன வார்த்தைகளை செய்யக்கூடிய ஒரு மனிதன், ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தி கொண்டு போவது ஆற்றலோட மனிதனாக யோசுவா இருந்ததற்கு ஒரு காரணம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டார், ஆண்டவரோடு உறவாடினார், ஆண்டவர் சொன்னதை மட்டும் செய்து கொண்டு வந்தார். தான் இஷ்டப்படி எதையும் செய்யாதபடி தேவனுக்கு தன்னை ஒப்புக் கொடுத்தனாலே அற்புதங்களை கண்டு அதிசயங்களை கண்டு கானான் தேசத்திலே இஸ்ரவேல் மக்களை பங்கு போட்டு கொடுத்து அவருடைய செட்டில் பண்ணித்தது குணம்தான் யோசுவாவின் குணம். இன்றைக்கு நீங்களும் நானும் யோசுவா பற்றி அறிந்திருக்கிறோம், அவரை பற்றி தெரிந்திருக்கிறோம். அவர் போல நடக்க, ஆண்டு வார்த்தையை கேட்க, மோசே என்ற ஊழியக்காரனோடு இணைந்து செயல்பட, மக்களின் தேவைகளுக்காக ஆண்டு நோக்கி குரல் கொடுக்க தேவன் உங்களையும் என்னையும் எடுத்து பயன்படுத்துவாராக. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மீண்டும் ஒரு குறிஞ்சியதிலே அடுத்த வாரம் உங்களை சந்திப்போம். பிரைஸ் தி லார்ட்.